ஒரு தலைவராக மாற வேண்டுமா? உங்களுக்கு தேவை ராஜன் வீரர் எழுதிய பொக்கிஷமான புத்தகம். தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி? அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடுபாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். கபீஸ் பூவையாரின் ராம் அப்துல்லா ஆண்டனி உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சர்மா. அண்ணாமலை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, அண்ணாமலை ரொம்ப அலர்ட்டாக இருக்கார், அமித்ஷா மாதிரி கிட்டத்தட்ட அமித்ஷாவோட ரொம்ப அலர்ட்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க. அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னமும் அதிமுகவில் இருக்கக்கூடியவங்க என்னை விமர்சிச்சுட்டு தான் இருக்காங்க. அமித்ஷாவுடைய அந்த வாக்குக்காக நான் ரொம்ப அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. 18% என்டிஏ ஓட்டுக்கு அண்ணாமலை தான் ஹீரோ. அதில் டாக்டர் ஐயா இருக்கிறாரு, அன்புமணி இருக்கிறாரு. நான் 2 பேருக்குமே அமைப்பு கொடுத்துட்றேன். அன்புமணிக்கும் அமைப்பு இருக்குது, கட்சி பாஜக அவங்கள தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிக்கும் போது 2 பேருக்குமே அந்த முக்கியத்துவம் கொடுத்துட்றேன். டிடிவி இருக்கிறாரு, ஓபிஎஸ் இருக்கிறாரு, தாமரையில் நின்ன ஏசி சண்முகம் இருக்கிறாரு, பாரிவேந்தர் இருக்கிறாரு, ஜான் பாண்டியன் இருக்கிறாரு, தேவநாதன் யாதவ் இருக்கிறாரு, தமிழிசை 2வது இடத்துக்கு வந்தவங்க இருக்காங்க. தென் சென்னையில் 2வது இடத்துக்கு வந்த தமிழிசை மதிக்கிறேன். இவர் எல்முருகன் நீலகிரியில் 2வது வந்தவரை மதிக்கிறேன். சீனிவாசன் மதுரையில் 2வது வந்தவரை மதிக்கிறேன். நயினார் நாகேந்திரன் அவர் நெல்லையில் 2வது வந்தவர் மதிக்கிறேன். அண்ணாமலைக்கு அடுத்தபடியாக பேக்கிங்கோடு இருக்கக்கூடிய இந்த கட்சிக்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்ட மாறுபட்ட கருத்து எனக்கு இருக்குது. பட் இந்த வாழ்க்கையை கட்சிக்காக அர்ப்பணித்து கொண்ட பொன் ராதாகிருஷ்ணன் பெரிய அளவில் இருக்கிறார். இவங்க எல்லாம் சேர்ந்து எடுத்த வாக்குகள் தான் 18%. இந்த 18%க்கு ஹீரோவாக இருக்கிறது அண்ணாமலை. எப்படி 71 50%க்கு மேலே திமுக அணி எடுத்த வாக்குக்கு மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் முத்தமிழறிஞர் கலைஞரும் ஹீரோக்களாக இருந்தாங்களோ, அதே மாதிரி இந்த 18%க்கு ஒத்த ஹீரோவாக முழுமையாக இருக்கக்கூடியவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடியவர் அண்ணாமலை. ஓகே, மோடி பிரதமர் எடுத்த ஓட்டு, அது இந்திரா காந்தி பிரதமர் எடுத்த ஓட்டு, அது மோடி பிரதமர் எடுத்த ஓட்டு, மோடிக்கான ஓட்டு தான். பட் இது சட்டமன்ற தேர்தல், இதில் இந்த ஓட்டு மாற்றம்ங்கிற அடிப்படையில் இந்த ஓட்டுக்கு ஹீரோ அண்ணாமலை தான். ஸோ அவரை நீக்கிக்கிட்டு அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம பலம் நிரூபிக்காத விஜயை பற்றி புகழ்ந்து பேசிக்கிட்டு அண்ணாமலை மேல உள்ள பொறாமையில் நயனார் நாகேந்திரனும் தமிழிசையும் இவங்க வானதி சீனிவாசனும் விஜய அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. அவர் ஒன்றும் பவன் கல்யாணம் இல்லை. பவன் கல்யாணம் 7% நிரூபித்தவர், இவரை நிரூபிக்க வேண்டியவர் இல்லை. ஒரு குறுக்கீடுக்கு பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் யார் மேலே யாருக்கு பொறாமைன்னு சொல்ல வரீங்க? ஹீரோவாக இருக்கக்கூடிய அண்ணாமலை மேலே மற்ற பாஜக தலைவர்களுக்கு பொறாமை. நாகேந்திரன் வானதி இவங்களுக்கெல்லாம் பொறாமை. பொன்னார் மட்டும் அதில் வேற ஒரு வியூவுக்கு இருக்கிறாரு. அது காலம் வரும்போது அது தெரியும். ஸோ இதெல்லாம் பயன்படுத்தி இவங்க ஒரு 3-4% வாக்குக்குள்ள ஒரு கட்சியாட்டு பாஜகவை தள்ளிக்கிட்டு இது மற்ற கட்சிகளுக்கு கீழே பாஜகவை கொண்டு வந்து போனால் ஒரு 8-10 பேருக்குள்ள 3-4% ஓட்டில் அண்ணாமலையும் ஒருத்தர் ஆகி போவார். அவருக்கு அரசியல் முடிஞ்சு போகும். மோடியும் பாதிக்குங்கிற லெவலில் நாங்கள் அதை எதுக்குறோம். அண்ணாமலைக்கும் அரசியல் முடிஞ்சு போகும். அந்த இடத்துக்குள்ள அண்ணாமலை எடப்பாடியோட அரசியல் தகுதி திட்டங்களில் நம்ம விழுந்தோம்னா நம்ம அரசியல் முடிஞ்சு போகும்னு அதை எதிர்த்து ஆடுறாரு. எடப்பாடிக்கு எதிராக தான் அண்ணாமலை பேசுகிறாரு, தெளிவாக இருக்கிறாரு. இந்த இடத்துக்குள்ள 20% உள்ள கொண்டு வந்ததே அண்ணாமலை தலைவர் போஸ்டை தூக்கி போட வைக்கணுங்கிறது தான். அதை எடப்பாடி வெற்றிகரமாக பண்ணிட்டாரு. மற்ற எடப்பாடி வந்தால் நாங்கள் பண்ணிடுவோம்னு சொன்ன நயினார், வானதி இவங்களோட அரசியல் ஜெயித்து பாஜக இங்கே பலகீனம் அடைஞ்சா அண்ணாமலைக்கு அரசியல் முடிஞ்சு போகும். எங்களோட கன்சர்ன் அதில் 29 ஏமாற்றிட்டு போயிடுவாருங்கிறதுல நாங்கள் ஒன்றா நிற்கிறோம். மோடி ஏமாந்துடக்கூடாதுன்னு இருக்கக்கூடிய நாங்கள் மோடியோட ஒரு லாயலிஸ்டாக இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு முழுமையாக எங்கள் ஆதரவை நாங்கள் தெரிவிக்கிறோம். அதை மோடிக்கிட்டே நாங்கள் கடைசியாக இன்னைக்கு அண்ணாமலை தான் உருவம். அண்ணாமலை ஒரு ஆண்டகனைஸ் பண்ணுனா அபிஷியல் பாஜகவோட அண்ணாமலை 2 மடங்கு செல்வாக்கு பெறக்கூடிய அளவுக்கு அவருக்கு மக்கள் ஆதரவு இருக்குது. அந்த ஓட்டு மாற்றம்னு வந்த ஓட்டு 2014 மோடியா லேடியான்னு கேட்டபோது பெரும்பான்மையான பிராமண சமுதாயம் மோடிக்கு பேக்கிங் கம்யூனிட்டி, தேவபக்தியும் உள்ள ஒரு கம்யூனிட்டி. இங்கே ஜெயலலிதா தான் ஜெயிப்பாங்கன்னு இலஜிக்கு விழுந்ததோட ஜெயலலிதாவுக்கு ஜெயவர்தனுக்கு தான் அதிக ஓட்டு விழுந்தது. 2019 வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு கமல்ஹாசனுக்கு தான் அதிக ஓட்டு விழுந்தது. 2024 தான் தமிழிசை தென் சென்னையில் 2வது இடம் அதே ஜெயவர்தனன் 3வது தள்ளதுக்கு காரணம் மாற்றம்னு அண்ணாமலை உருவாக்குன ஒரு இதில் தான் மோடி பிரதமருங்கிறதுக்கு 2வது இடத்த தமிழிசை வர முடிஞ்சது. ஸோ அந்த மாற்றம்ங்கிறதுக்கு ஓட்டு தான் பிராமண சமுதாயத்தை பாமர ஜனங்கள்னாலும் சரி, இந்து நாடார்கள்னாலும் சரி, தேவேந்திர குல வேளாளர்கள்னாலும் சரி,
முக்குலத்தோர்னாலும் சரி மோடி தலைமைக்கு வாக்களிச்சாங்க. இதில் ஹீரோவாக இருக்கிறது அண்ணாமலை. இதில் தப்பு கணக்கு போட்டால் பாஜக பெரும் சேதத்தை அடைய நேரிடும். அலர்ட்டாக இருக்கணுங்கிற கருத்தை தான் இன்றே நாம் எல்லாத்துக்குமே தெரியப்படுத்தியிருக்கோம். அண்ணாமலையும் அதில் அலர்ட்டாக இருந்து 2 ரெட்டை இலைக்கு ஒரு தாமரை சீட்டு வாங்கிடணும்னு உறுதியாக இருக்கார். அண்ணாமலை தொடர்ந்து சொல்வது என்னென்னா, நான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கேன், என் மனசாட்சிக்கு தெரியுது சில விஷயங்களில் வந்து நான் பேசுகிறது தவறாக இருக்குன்னு சொல்லி, ஒரே காரணம் நான் பாஜக தலைமை சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிறக்காக மட்டுமே நான் சில விஷயங்கள் வந்து பேசாமல் இருக்கேன். எப்போ பேசணும்னு நினைக்கிறேனோ அப்போ பேசிடுவேன். ஒருவேளை வந்து எனக்கு கட்சி பதவி இல்லாட்டி நான் வந்து மாடு மேய்க்க போயிடுவேன் அப்படிங்கிறதுமே சொல்கிறார். அப்போ கிட்டத்தட்ட அவர் வந்து 50-50% ஒரு கணக்கில் தான் வந்து அரசியலே பண்ணுறாரோ. ஒரு பக்கம் நம்மளுக்கு வந்து இங்கே ஸ்கோப் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு தான் அவர் கட்சியில் தொடர்ந்துட்டே இருக்காரோ. அவர் தான் தமிழக பாஜகவின் முகம். 2019 இல்லை, இப்போ நைனா நாகேந்திரன்ல சொல்கிறாங்க எல்லாரும். 2019 தமிழிசை அம்மையார் முகமாக இருந்தாங்க. அவர்கிட்ட எடப்பாடி சொன்னார், நீங்கள் தனிச்சு நின்னுங்க, நாங்கள் தனிச்சு நிற்கிறோன்னாங்க. பதறிக்கிட்டு கொடுக்குறத கொடுங்கன்னு வாங்கிட்டு போனாங்க. எடப்பாடிக்கிட்ட 6 சீட்டு மேலே தர முடியாதுன்னு சொல்லும்போது 23 சீட்டில் தாமரையை விட்டு அவரால் முடிஞ்சது. தமிழிசை அம்மையாரில் 5 தான் நிற்க முடிஞ்சது. காரணம் அந்த சூழ்நிலை. இது இப்போ பிஜேபிக்கு எதிரானவன் வந்து அண்ணாமலை மேலே அடிக்கிறான். அப்போ அம்பேத்கர் சொல்கிறாரு, அவன் எதிரி ஒன்றை தாக்குறான்னா உன்னை சார்ந்தவனுக்கு நீ நம்பிக்கைக்குரியவன் அர்த்தம். அண்ணாமலை தேசிய சக்திகளின் நம்பிக்கைக்குரியவர். அண்ணாமலை மாற்ற வேண்டும்னு சொல்லக்கூடிய வாக்காளர்களுக்கு நம்பிக்கைக்குரியவர். அண்ணாமலை அன்னைக்கு அந்த எடுத்தது 11.4% ஓட்டு. இந்த ஓட்டுக்குரிய இடங்களை என் சகோதரர் நைனா நாகேந்திரன் பெற்று தருவாரானால் அவரும் முகம்தான். அவர் மேல் நமக்கு ஒன்றும் இல்லை. எங்கள் பகுதியை சேர்ந்தவர், அதிர்ந்து பேசாத ஒரு மென்மையான சகோதரர். அரசியல் அரங்கத்துக்குள்ள அவர் எம்எல்ஏ ஐயா அமைச்சராகலாம் ஆசைப்படலாம், தவறே இல்லை. அவர் தலைவராக இருக்கும்போது அந்த சீட்டை 2 தாமரைக்கு 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரையை நயினார் வாங்கி தருவாருன்னா முகமா நின்று சகோதரர் சாதிச்சிட்டாருன்னு சொல்கிறதுக்கும் எந்த இதுவும் இல்லை. அவர் சாதிக்கணும் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். இன்னைக்கு முகமாக நிற்கிறது அண்ணாமலை தான். அந்த எடுத்த வாக்குக்குரிய சீட்டை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பில் இருக்கிறவர் நயினார் நாகேந்திரன். டிசம்பர் வரைக்கும் வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அரசியலில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒன்று கூட்டணி தொடர்பான விஷயம். இன்னொரு பக்கம் அண்ணாமலை தொடர்ந்து சொல்வது என்னன்னா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கார். எதுக்காக அந்த பொறுமையாக இருக்கணுங்கிறத தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கார். அவர் எதிர்பார்க்கறது என்ன அவர் நினச்சி இப்போது தமிழ்நாட்டை பாஜகவில் அவர் தொடர்ந்துட்டு இருக்கார். எடப்பாடி ஏமாத்துவார், ஏமாற்றும் போது போர்க்கொடி கொடுத்து கூட நினைக்கிறார். ஏமாத்தாமல் இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. அப்போது அண்ணாமலை வந்து அவர் வேற ஒரு அரசியல் பண்ணுறார். எடப்பாடி எப்படி வந்து அதிமுக ஒரு அரசியல் பண்ணுறாரோ, இவர் கூட்டணி தொடர்பாகவோ அல்லது வந்து எடப்பாடியை வீழ்த்துவதற்கு இவர் ஒரு அரசியல் பண்ணுறாரு. எடுத்த வாக்குக்குரிய சீட்டு கிடைச்சா ஏன் வீழ்த்த போறாரு? ஓகே, அதை சீட்டுக்காக மட்டும்தான் அண்ணாமலை வந்து தொடர்ந்து வந்து பொறுமை காத்துட்டு இருக்காரோ? நயினா நாகேந்திரன் எப்படியாவது கேட்டு வந்து வாங்கி தந்துருவாரு அந்த சீட்டு அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா நயினாரும் அவர் தலைவராக இருக்கும்போது பாஜக கூட்டணி ஆட்சியில் பங்கு பெற்று ஒரு அமைச்சராக வரணும்னு தான் இயல்பாக நினைப்பார். யாரும் நினைப்பார், நான் அந்த இடத்துல இருந்தாலும் அதுதான் நினைப்பேன். அதனால் நயினாரும் வந்து பாஜகவுக்கு தான் நிற்பார். பட் சில இதுகளில் வந்து எடப்பாடிக்கு அச்சப்பட்டு பண்ணக்கூடிய வார்த்தைகளை இவங்க ஒரு சில தலைவர்கள் தமிழிசை போன்றவங்கலாம் விடுவாங்க. அண்ணாமலை அதில் கேர்ஃபுல்லாக இருந்து சீட்டில் உரிய இடங்களை பெறணுங்கிறதுல உறுதியாக இருக்கிறார். ஒரே ஒரு சின்ன கேள்வியோட நான் முடிக்கிறேன். நவம்பர் 5ஆம் தேதி பொதுக்குழு கூட்டம், சிறப்பு பொதுக்குழு கூட்டம் தாவேக சார்பாக நடத்தப்பட போகுது. என்னென்ன முடிவுகள் எடுக்கப்படும் நீங்கள் நினைக்கிறீங்க? பேரம் பேசுறதுக்காக தனிச்சு நிற்க போகிறோன்னு ஒரு பீலா விடுவாங்க. ஏட்டு சுரக்கா கட்சி, காகித புலிகள், மண்குதிரை. இது என்னோட கருத்து. விஜய்க்கு முகம் மட்டும்தான் இருக்குது. இந்த முகத்தை வச்சுக்கிட்டு தனிச்சு நிற்க முடியாது. தனிச்சு நிற்கணும்னா கை, கால், தோள்கள், விரல்கள் எல்லாம் வேணும். அது அந்த கட்சியில் இல்லை. முழுக்க சந்தர்ப்பவாதிகளும் கட்சி மாறிகளும் நிறைஞ்ச ஒரு கட்சி. பார்ட்டி லோடட் வித் ஆப்பர்ச்சுனிஸ்ட்ஸு. ஏதாவது எடப்பாடியோட கூட்டணி சேர்ந்து எத்தனை சீட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, ஆதவர்ஜனா எம்எல்ஏ ஆகணும், புஷி ஆனந்த் எம்எல்ஏ ஆகணும், நிர்மல்குமார் எம்எல்ஏ ஆகணும், ராஜ்மோகன் எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கக்கூடியவங்க தான். இந்த கரூர் சம்பவத்துக்கு ஒரு தமிழக மத்தியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அமைப்பு பலம் இல்லைங்கிறது எக்ஸ்போஸ் ஆகிட்டு. ஸோ அது எக்ஸ்போஸ் ஆனாலும் விஜய்க்கே தனிச்சு போட்டியோட எண்ணம் இல்லை. சீமான்கிட்டே அண்ணா நம்ம ரெண்டும் சேர்ந்து உதயநிதி ஸ்டாலினை காலி பண்ணிடுவோமா எடப்பாடி கூட போயின்னு கேட்டவர் தான். ஸோ அந்த நோக்கம் அவங்களுக்கு இல்லைனாலும் பேரம் பேசுறதுக்கு தனிச்சு நிற்போம், மக்கள் விரும்பும் முதல்வர் விஜய் அப்படி இப்படின்னு ப்ரொமோட் பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர அவங்க தே குட் நாட் வாக் த டாக். ஜான ஆரோக்கியசாமி பொய்யா போலியா பிம்பப்படுத்துறதுக்கு தக்கன அவங்களால நடைபோட முடியாது. பேரம் பேசுறதுக்குள்ள ஒரு வழிவகை செய்யக்கூடிய அளவுக்கு
சீட்டு ஷேரிங் வரக்கூடிய டைமில் அதிக சீட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு தங்கள் பேரத்தை உயர்த்ததுக்கு தனிச்சு போட்டின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது ஒன்று எதிர்பார்க்கலாம் நம்ம அந்த அன்னைக்கு பேசுவாங்கன்னு சொல்லி. இன்னொரு முக்கியமான விஷயம் சார், இப்போ நிர்வாக குழுலாம் அமைக்கப்பட்டு ஆளாளுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்கப்படுற மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய சுற்றுப்பயணம் தொடரப்போது முறையான அனுமதி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஜனநாயகத்தில் அது வரவேற்கத்தக்கது. அவர் சுற்றுப்பயணம் செய்யணும், அதை நம்ம வரவேற்கிறோம். அது வாரம் ஒரு முறை பண்ணுறதை விட உண்மையிலே தனிச்சு போட்டியோட விருப்பம் உள்ள ஒருத்தர்னா அதிக மக்களை சந்திக்கிறதுக்கு தினசரி பண்ணுவார். ஒரு பாயிண்டில் பேசுகிறத விட அதிக மக்களை சந்திக்கிறதுக்கு 10 பாயிண்டில் பேசுவார். அவர் அதெல்லாம் செய்யாதது காரணம் தான் ஒரு பெரிய மக்கள் சக்தி இன்னும் சொல்லி பேரம் பேசுறதுக்குள்ள அரசியலுக்காக தான் அதை பயன்படுத்தினார். உண்மையிலே தனிச்சு இருக்கக்கூடிய அரசியலுக்கு ஒருத்தர் பெயர்ப்பாருன்னா சீமான மாதிரி நிறைய அளவு மக்களை சந்திப்பார், தொடர்ந்து மக்களை சந்திப்பார். வாரத்துக்கு ஒரு நாள்னு அதை கம்மி பண்ண மாட்டார், பதுக்கல் பண்ண மாட்டார். ஒரு பாயிண்டில் தான் பேசணும்னு பண்ண மாட்டார். ஒரு பாயிண்டில் 25 பேரை சந்திக்கிறதை விட உண்மையிலேயே சிஎம் கேண்டிடேட்டாக இருக்கக்கூடியவங்க 10 பாயிண்டில் போய் 100 பேரை சந்திப்பாங்க. அது அவர் செய்யலைங்கும் போது நுணுக்கமாக பார்த்து என்னால் அதை பின் பாயிண்ட் பண்ணி இந்த ஜான் ஆரோக்கியசாமிக்கு டகால்ட்டிகளை என்னால் எக்ஸ்போஸ் பண்ண முடியும். இன்னொன்று சொல்லிடுறேன், விஜய்க்கு பிறந்த நாளுக்கு 35 இடத்துல தான் அன்னதானம் போட்டாங்க, 234 போய் சொன்னாங்க. இப்பவும் கேட்குறேன், உங்கள் வெப்சைட்டில் 214 இடத்தையும் யார் யார் போட்டாங்கன்னு நீங்கள் லோட் பண்ணுங்கள், என் கருத்தை நான் பின் வாங்கிக்கிறேன். அஜித்குமார் அந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பந்தமாக ஒரு கருத்து ஒன்று வச்சிருக்காரு. தனிநபரை மட்டுமே நம்ம பொறுப்பாக்க முடியாது, மக்களாகிய நாமும் மீடியாவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக இதில் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அஜித்குமார் கிட்டத்தட்ட விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாடு மாதிரி ஒரு கருத்தை வைக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னோட கருத்தை தான் அஜித்குமாரும் சொல்லியிருக்கிறாரு. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு கருத்தை தான் அஜித்குமாரும் சொல்லியிருக்காரு. எந்த தலைவரும் தன் தொண்டர்கள் சாகணும்னு நினைக்க மாட்டாங்க, விஜயும் தன் தொண்டர்கள் சாகணும்னு நினைக்கலங்கிறது தான் உண்மை. ஆனால் விஜயை தமிழக முதல்வர் அப்பீஸ் பண்ண நினைக்கிறாரு. சீமான் சொல்கிற மாதிரி விஜய் அக்யூஸ்டாட்டு ஸ்டாலின் சேர்க்கல. அதே மாதிரி சிபிஐயும் விஜயை தங்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணிக்கு வேணும்னு என்டிஏயும் இந்தியா பிளாக்கும் நினைக்கிறனால விஜய் அக்யூஸ்டா சேர்க்கல. 2 சனியனை தூக்கிக்கிட்டு ஒரு சனியன் சட்டையாக போட்டுட்டு வந்திருக்குன்னு சொல்லக்கூடிய சீமான், கோழை நாய் களத்தை விட்டு ஓடிட்டாங்கிற சொல்லக்கூடிய சீமான் மட்டும்தான் விஜயை அடித்து விளையாடுறது தனக்கு லாபம். பறையருக்கும் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் நாம் நிற்கிறோம், விஜய் கிளாரிட்டி இல்லாமல் நிற்கிறாரு. மேல்பாதிமங்கலம் ஆலய நுழைவுக்காக நாம் நிற்கிறோம், விஜய் கிளாரிட்டி இல்லாமல் நிற்கிறாரு. தமிழிலிருந்து வந்தது தான் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு நாம் நிற்கிறோம், விஜய் கிளாரிட்டி இல்லாமல் நிற்கிறாரு. ஆணவ படுகொலைக்கு எதிராக நாம் நிற்கிறோம், விஜய் கிளாரிட்டி இல்லாமல் நிற்கிறாருன்னு பாப்புலாரிட்டி உள்ள விஜயை விட கிளாரிட்டி உள்ள தன்னை மக்கள் ஏற்றுக்கிடுவாங்க. தான் யாருக்காக நிற்கிறோமோ அவங்க தன்னை பெரிய அளவில் ஏற்றுக்குவாங்க. கமலஹாசன் 2.0 மாதிரி கமலஹாசனோட லெஸர் தான் கமலஹாசனாக இருக்கக்கூடிய விஜயை அடித்து 214 கேண்டிடேட் போடுறதுக்கு தகுதி இல்லாத விஜய் அடித்து தான் ஏறணும்னு சீமான் மட்டும்தான் இருக்கிறாரு. பிஜேபி விஜய் அப்பீஸ் பண்ணுறாங்க, எடப்பாடி அப்பீஸ் பண்ணுறாங்க, காங்கிரஸ் அப்பீஸ் பண்ணுறாங்க, ஸ்டாலின் அப்பீஸ் பண்ணுறாங்க. அவங்க இந்தியா பிளாக்கையும் என்டிஏயும் விஜய் மூலமாக பெருசுப்படுத்த நினைக்கிறாங்க. சீமான் விஜய் அடித்து விளையாடுறது தனக்கு பலன்னு நினைக்கிறாப்புல. ஒரு நெக்லிஜென்ஸுக்கு வந்து டிரைவர் மேலே கேஸ் போடுறது மாதிரி நோக்கம் கிடையாது விஜய்க்கு யாரையும் கொல்லணும்னு. பட் கேஸில் அக்யூஸ்டா சேர்த்துருக்குங்கிற ஒரு நியாயமான ஆணித்தரமான கருத்தை ஸ்டேட் போலீஸுக்கு எதிராகவும் சென்ட்ரல் போலீஸுக்கு எதிராகவும் சீமான் மட்டும்தான் சொல்கிறார். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஒரு தலைவராக மாற வேண்டுமா? உங்களுக்கு தேவை ராஜன் வீரர் எழுதிய பொக்கிஷமான புத்தகம். தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி? அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். கபீஸ் பூவையாரின் ராம் அப்துல்லா ஆண்டனி உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.